புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டுறாங்க. எந்த கட்சி நம்ம கூட்டணியில இணைக்கலாம், எந்த கூட்டணியை உடைக்கலாம் அப்படிங்கிறதுல பல கட்சிகள் மாஸ்டர் பிளான் போட்டு கூட்டணி கணக்குல தீவிரமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. இந்த நிலையில பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேற போகிறதா அல்லது பாஜகவிலேயே எடப்பாடி பழனிசாமி தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க இருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்கறவங்களா இருந்தா நம்முடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்றதுல மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம். அண்ணாமலை பேச்சை கேட்டா தொண்டர்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு. அதே போல நயினா நாகேந்திரன் பேச்சை கேட்டா, அவருடைய பெயரை கேட்டா ஒரு குழப்பம். எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டா ஒரு கூட்டணியில ஒரு சலசலப்பு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலை. அண்ணாமலை அவர் வேற, அவருடைய ட்ராக்கு பாஜகனுடைய மாநில தலைவர் பதவியில நீக்கிட்டு நயினா நாகேந்திரனை பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை சைலண்ட் ஆனாரு. அதன் பிறகு இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்பு அண்ணாமலை மீண்டும் ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்கிறாரு. மீண்டும் அதிரடி காட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அண்ணாமலையுடைய தொடர் ஃபாலோவர்கள், பாஜகனுடைய தொண்டர்கள் அண்ணாமலை பேச்சை கேட்டா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குங்க, மிகப்பெரிய எங்களுக்குன்னு ஒரு அரசியல் முன்னெடுக்கிறதுக்கு அரசியல் தலைவர் எங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கை குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது பாஜக இருக்கக்கூடிய குறிப்பா அண்ணாமலையுடைய தொண்டர்களுடைய மனக்குமுறல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதனால பாஜகவுல முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பேச்சை கேட்டா தொண்டர்கள் மத்தியில, குறிப்பா பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, மாறுபட்ட மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள், கட்சி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கு. இங்க நயினா நாகேந்திரன் பேச்சை கேட்டா ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாரோ, ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடுவாரோ, அமித்ஷாவுடைய அந்த நம்பிக்கையை கெடுத்து விடுவாரோ நயினா நாகேந்திரன் அப்படிங்கிற இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் பேச்சை கேட்டா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பம் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு சலசலப்பான ஒரு மனநிலை இருக்கிற, ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலை, ஒரு அழுத்தமான ஒரு மனநிலை எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பாஜக கூட்டணியில இணைந்துட்டோம், இங்கிருந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய முகத்துல ஒரு தெளிவு இல்லை. நம்ம வேறு மாதிரியான டிசிஷன் எடுக்கலாம்னு இருந்தோம். தாவேக்காவுடன் கூட்டணி, பாமகவுடன் கூட்டணி, தேமுதிகவுடன் கூட்டணி இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலான்னு திட்டமிட்டு இருந்தோம். தெரியாதனமா பாஜக கூட்டணியில இணைந்து விட்டோம், அது அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலேயே இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற போது இந்த கூட்டணி உறுதிப்படக்கூடிய ஒரு தகவலை அமித்ஷா அறிவிக்கின்ற போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, கூட்டு இப்படி வச்சு பண்றீங்களேப்பா அப்படிங்கிற அளவுலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை ஒரு இறுக்கமான மனநிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஒரு வெறுப்பான ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நயினா நாகேந்திரன் ஒரு சில விஷயங்கள் பேசுறதுனால மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விரிசல் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு பாஜக தொண்டர்கள் மத்தியில இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய தொண்டர்கள் நீங்க கூட்டணி வச்சா வைக்க கட்டினாங்க, எங்களுடைய தலைமை இல்லைங்க இங்க, அதனால எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேங்க, நோட்டாக்கு தாங்க போடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கக்கூடிய பாஜகனுடைய குறிப்பா அண்ணாமலையுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம். ஆனால் இங்க நயினா நாகேந்திரன் பாஜக அதிமுக கூட்டணியில விரிசல் ஏற்படக்கூடிய வகையில சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, திண்டுக்கல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவர் நிர்வாகிகள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில சில பேச்சுவார்த்தைகள் சில ஆலோசனை கூட்டங்களை நடத்திவிட்ட பிறகு செய்தியாளர் மத்தியில நயினா நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு.
செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில அதிமுகவுல ஒருங்கிணைந்து இருக்கிறார்களா இல்ல என்டிஏ கூட்டணியில இருக்கிறார்களா, அவருடைய நிலைப்பாடு என்ன, ஓபிஎஸும் டிடிவியும் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்களா அப்படின்னு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு நயினா நாகேந்திரன் ஒரு தெளிவான பதில ஒரு ஒரு அவருடைய பாணியில கட்சி கூட்டணியில பிளவுபடாத வகையில அவர் சொல்லியிருக்கலாம். அது எப்படி சொல்லியிருக்கலாம்னா, என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வமும் டிடிவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது பொதுவான கூட்டணிக்குள்ள அவங்களும் இருக்கிறாங்கன்னு போயிடும். ஆனா நயினா நாகேந்திரன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அதிமுகவை ஒருங்கிணைப்போங்க, அதிமுக ஓபிஎஸும் டிடிவியும் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாம் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நீங்க எடப்பாடி பழனிசாமி கடுப்பாகி இருக்கிறார் அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பு அப்படின்னு யாருன்னா பேசினா அவங்க மீது கடுமையான கோபத்தை வைப்பாரு. காரணம் என்னன்னா, ஒருங்கிணைக்கணுங்கிறதெல்லாம் வேணாங்க, பொதுக்குழு சேர்ப்பு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு அதிகாரத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக இருக்கக்கூடிய பொதுக்குழு சேர்க்கை கூட்டி இவர்கள் இருவரையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் நீக்கி இருக்கிறோம், கட்சியில இருந்து விலக்கி இருக்கிறோம், அவருடைய எந்த விதமான தொடர்பும் அதிமுக தொண்டர்கள் அவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நபரை பத்தி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நயினா நாகேந்திரன் ஓபிஎஸும் டிடிவி அவர்களையும் அதிமுகவில் ஒருங்கிணைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கடுப்பாகி போயிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில தான் ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிறாங்கன்னு ஒரு பொதுப்படியா அவர் சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான நெருடலோ கோபமும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்னா அது யாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்தை முன்வைப்பார் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த விஷயம். செய்தியாளர்கள் எத்தனையோ மாதங்கள், கடந்த சில மாதங்களா ஒரு வருடங்களுக்கு மேல் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஏன்பா அதையே பேசிட்டு இருக்கீங்க, ஒருங்கிணைப்பை பத்தி பேச்சே எடுக்காதீங்க, அவங்கள நீக்கியதுதான், அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு திட்டவட்டமா பல நிகழ்ச்சிகளை பல செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகுதான் செய்தியாளர் இந்த கேள்வி கேட்கிறது கொஞ்சம் மறந்துருக்கிறாங்க. இப்ப நயினா நாகேந்திரன் அந்த கேள்வியை எடுத்து விட்டுட்டாரு, ஞாபகப்படுத்திட்டார் செய்தியாளர்களுக்கு. மீண்டும் இப்ப எங்கேயாவது பார்த்தா எடப்பாடி கேட்ட ஓபிஎஸ் டிடிவியும் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யார் மீது முதல்ல கோபப்படுவாரு? தற்போது இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் மீது தான் கோபம் வரும். ஏன்னா அவர் தானே சொல்லிட்டார் ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்பு நயினா நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில பொறுப்புக்கு தலைவராக வருவதற்கு வந்த பிறகு என்ன சொன்னாரு? அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோங்க, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்க, அதெல்லாம் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்ன நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் டிடிவி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க போறோங்கன்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமியை கடுப்பேற்றி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, என்டிஏ கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படிங்கிறது நயினா நாகேந்திரனுடைய ப்ரொஜெக்டா இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? அப்படிலாம் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் நான் ஒத்து வரல. நான் வந்து என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து நான் என் தலைமையில தான் கூட்டணி, நான் எடுக்கிற முடிவு தான், எங்களுடைய ஆட்சி தான் நடக்கும், இது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல என்டிஏ கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது நயினா நாகேந்திரன் சொல்றது, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை உசுப்பேத்துற வகையில கடுப்பேத்துற வகையில அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில அதிமுகவை தொடருவாரா, விரிசலை ஏற்பட்டு வெளியேறுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அமித்ஷா வந்து வருகிற ஜூன் 8ஆம் தேதி சென்னைக்கு வர இருப்பதாக தகவல் வருது. அமித்ஷா இங்கு வருகின்ற போது யார் யாரை சமாதானப்படுத்த போகிறார், யார் யாரை கூட்டணிக்கு அழைக்க போகிறார்? ஏற்கனவே டெல்லியிலிருந்து மறைமுகமான அழைப்புக்கு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கு ஒரு பக்கம் அழுத்தம் பாஜக கொடுக்குது மேலிடத்துல இருந்து, டெல்லி மேலிடத்துல இருந்து. இன்னொரு பக்கம் இன்றைக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும், ஆடிட்டர் குருமூர்த்தி மூலியமாக ராமதாஸை அவருடைய தைலாபுர இல்லத்துல தோட்டத்துல சந்தித்து அவரை வந்து பாஜக கூட்டணி இழுப்பதற்குண்டான பேச்சுவார்த்தை. டெல்லி மேலிடம் அமித்ஷா வந்து எப்படியாவது ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் நம்ம கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, போன முறை நம்ம ஜன்னலை திறந்து வச்சோம்,
இப்ப ஜன்னல் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜன்னலையும் அத்தனை கதவையும் அத்தனை எந்த வழியெல்லாம் இருக்குதோ அத்தனை வழியும் திறந்து வைங்க. வழியே இல்லையா அந்த இடத்துல வழி ஏற்படுத்துங்க, செவரை இடித்து வழி ஏற்படுத்துகிறார்கள் அளவுல இன்னைக்கு பாஜக இறங்கி வந்து பாமகவையும் தேமுதிகவையும் பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இணைக்கணுங்கிறதுல பெரிய அளவுல ஸ்கெட்ச் போடுறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா வந்து தமிழகத்துல 3வது மெகா கூட்டணி உருவாக்குறதுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முயற்சி பண்றாங்க. அவங்களும் இதே கான்செப்ட் தான், பாமகவுடன் தாவேகா தாவேகாவுடைய நிர்வாகிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நேற்று வந்தது. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து பாஜக இரு கட்சிகளையும் பாஜக என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுல பெரிய அளவில் தீவிரம் காட்டக்கூடிய அமித்ஷாவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? அமித்ஷா அவர்கள் ஜூன் 8ஆம் தேதி சென்னை வந்த பிறகு அவர் வருகின்ற தகவல் வந்து உறுதி செய்யப்படக்கூடிய தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி வருகின்ற போது எந்த கட்சி கூட்டணிக்கு உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பான சூழல் அரசியல் வட்டாரத்துல பேசப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை அதிரடி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த மீண்டும் அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் நகர்வுகள் இனிமே சும்மா இருக்காது, நான் அதிரடி காட்டுவேங்கிற அளவுல மீண்டும் அண்ணாமலை களத்தில் இறங்கி அடித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக இருக்கக்கூடிய சீனியர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, நயினார், இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார், முன்னாள் தலைவர் பொன்னார், இப்படி இவர்கள் எல்லாம், வானதி சீனிவாசன், இவர்கள் எல்லாம் அண்ணாமலை மீது நிச்சயமாக கொஞ்சம் கடுப்புல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் எத்தனையோ வருஷம் பாஜகவில் முன்னாள் தலைவர் மாநில தலைவராக இருந்தேன், நிர்வாகியா இருந்தேன், முக்கிய பொறுப்புல இருந்தேன். எங்களுக்கெல்லாம் பாஜக தொண்டர்கள் கொடுக்காத வரவேற்பு இப்ப வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு மூத்த தலைவர்கள், அதாவது முன்னாள் பாஜகனுடைய தமிழக தலைவராக இருந்த அந்த சீனியர்கள் எல்லாம் அண்ணாமலை மீது கடுப்பாகி இருக்கிறதும் வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியா இருந்தாலும் நம்ம பாஜகவை வளர்க்கணும், தமிழகத்துல ஒரு இடத்தை பிடிக்கணும், அதுதாங்க என்னுடைய நோக்கம். யாரையும் உதாசீனப்படுத்தணும், யாரையும் பெருசா பேசணும், தூக்கி வச்சு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பாஜகவை வளர்க்கணும். மோடி அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம், எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியலினுடைய இடம், இதைத்தான் நான் பயன்படுத்துறேன்னு தவிர நான் எல்லை மீறி யாரையும் மதிக்காம போகலைங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகள் தீவிரம் காட்டக்கூடிய அண்ணாமலையுடைய அரசியல் நகர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்? பாஜகனுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாத அந்த வருத்தத்தை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? அண்ணாமலை பேச்சை கேட்டா எங்களுக்கு ஈர்ப்பு இருக்குங்க, என்னுடைய வாக்குகள்லாம் அவருக்கு தான் போடலான்னு இருந்தேன், இன்னைக்கு வாக்கில செலுத்த மாட்டேங்கிற விரக்தியில வரக்கூடிய தொண்டர்களை அண்ணாமலை எப்படி சரி செய்ய போகிறார்? அண்ணாமலை சரி செய்ய போகிறாரா? அமித்ஷா அதை சரி செய்ய போகிறாரா? நயினா நாகேந்திரன் மீது அமித்ஷாவுக்கு கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம் கோபம் வந்திருப்பதாக தகவல் வருது. ஏன்பா இவரை தலைவரா தேர்ந்தெடுத்தோம், தேர்தல் முடிந்த பிறகு போட்டிருக்கலாம் போல இருக்குதப்பா, அவசரப்பட்டு இருக்கியப்பா, ஏன்பா கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறங்கிற அளவுல டெல்லி மேலிடத்துல நயினார் மீது ஒரு கசப்பு தன்மை ஏற்படுத்திருக்கக்கூடிய வகையில ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வாக்கு, அதாவது பாஜகனுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள், அண்ணாமலையினுடைய ஈர்ப்பை அவருடைய பேச்சை கேட்ட தொண்டர்கள் யாருமே அண்ணாமலையை வெறுப்பதாக, அண்ணாமலையுடைய அரசியல் முன்னெடுப்புகளை வெறுப்பதாகவே யாரும் நம்ம பார்க்க முடியல. அவருடைய அரசியல் பயணம் மீண்டும் தொடரணும், மீண்டும் அண்ணாமலை மாநில தலைவராக வர வேண்டும் அப்படிங்கிறதா பாஜகனுடைய தொண்டர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு எப்ப பூர்த்தியாகும், எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது பாஜகனுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, நயினா நாகேந்திரன் மீது இருக்கக்கூடிய அந்த குழப்பம், எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அந்த சலசலப்பு, இதையெல்லாம் அமித்ஷா அவர்கள் எப்படி சரி கட்ட போகிறார்? பாஜக அதிமுகவை கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து பிச்சிட்டு ஓட போகிறாரா அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.